அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்டாக் எங்க சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றது மட்டும் தான் பார்க்குறோம். இது நீங்க சிந்திப்பதற்காக மட்டும்தான் போடுறோம். ஏன்னா மார்க்கெட் மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் இயங்குது அப்படிங்கிறத சொல்றதுக்காக மட்டும்தான். மற்றபடி யார் யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, டெலகிராம் எதுல யார் கொடுத்தாலும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் சேர்த்து தான். நீங்க படித்து ஆராய்ந்து அதை சார்ந்து ஒரு பயன்படுத்துங்க. இல்லையா நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சு மேக்ஸ் சார்ந்து சொல்லி கொடுத்தா கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இல்லை நீங்க ஓனா கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன கொஞ்சம் டைம் ஆகும், வருட கணக்காக, அவ்வளவுதான். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க எப்பவுமே. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறது, வேற ஒன்றும் இல்லை. இதனுடைய மேக்ஸ் கிளாஸ் வருகிற 21 21 தூங்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக் யார் யார் அனுப்புறீங்களோ அவங்களுக்கு நான் அனுப்பிட்டேன். என்ரோல் பண்ணுறவங்க இப்போ இன்னிலிருந்து என்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் லிங்க் நான் யாருன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் மெசேஜ் அனுப்பி விட்றேன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரீட்டைல் ட்ரேடர் என்ன பொசிஷனில் இருக்காங்க? இன்னும் 11 லட்சம் கான்ட்ராக்ட் பையில் இருக்காங்க. 11 லட்சம் கான்ட்ராக்ட் பையில் இருக்காங்க. நேற்று ஒரு 28,000 செல்லுக்கு வந்திருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் இவ்வளோ கான்ட்ராக்ட் பையில் இருந்து நேற்று பாருங்க ஒரு 44,000 கான்ட்ராக்ட் பைக் வந்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல 1 லட்சம் கான்ட்ராக்ட் செல்லுல இருக்கு. நேற்று சேஞ்ச் பாருங்க 44,000 கான்ட்ராக்ட் பை. அப்போ இன்னும் அவங்க செல்லுல 1 லட்சம் கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஓப்பன் ஆகுது இல்லை, இன்னைக்கு பிரைஸ் ஓப்பன் ஆகிற பிரைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இருக்கும் மார்க்கெட்ல. ஓகேங்களா? மற்ற இவங்க 2 பேர்ல இது 2த்துக்கு தான் போட்டி. இது முடிந்து போன லேட்டா லைவ்ல அப்படியே மாறிடலாம். என்ன டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷன் அவங்க கொண்டு போயிடலாம். நமக்கு இது தேவையில்லை. இது ஒரு முழுமையா ரீட்டைல் ட்ரேட் செல்லு பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் ரேலி. அப்பதான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பெரிய ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான சான்ஸ். இன்ட்ராடே பிளேயருக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு இதுக்கு வருவோம். இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. முக்கியம், ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும், இல்லையா விட்டுருணும். ஓகேங்களா? இன்னைக்கு 23,400 புட் 138 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் இறங்குவதற்கும், 138 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் ஏறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ 23,400 புட்டு 138 இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுங்க. எதர் அப்பார்ட் உங்க டெக்னிக். நம்ம எதுவும் பார்க்கறல. நான் மேக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் பிஃபோர் இப்பவே கால்குலேஷன் பண்ணி வச்சாச்சு. நம்ம போய் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குன்னு தெரியாது, பிரைஸ் ஆக்ஷன் என்னன்னு தெரியாது, அங்க நியூஸ் என்ன வருது எதுவுமே தெரியாது. இல்லை பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, அந்த பிரைஸ்ல தான் ஏதாவது ஃபார்ம் ஆகும்னா ஃபார்மே ஆகும். புரியுதுங்களா? அப்போ இங்கிருந்து ஏறினாலும் ஒரு வேளையில அது போய் திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன். அதே போல இறங்கினாலும் ஒரு வேளையில திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும். அப்போ அடுத்தடுத்த வேல்யூகள் 1000 ஏறினாலும் எப்படி ஏறும் மேக்ஸ், இறங்கினா எப்படி ஏறும், எல்லாமே மேக்ஸ், பியூர் மேக்ஸ். அப்போ இது நடந்திருக்கா இல்லையான்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.